சூரியனிலிருந்து வரும் நியர் இன்ஃப்ராரெட் எனும் பகுதி நமது உடலினுள் சுமார் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு உட்புகுந்து சூடேற்றும் ஆற்றல் கொண்டது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஹார்மோன் ஆஃப் டேலைட் எனப்படும் சப் செல்லுலர் மெலட்டோனின் உற்பத்தியை அதிகரிக்கிறது இந்த என்ஐஆர் எனப்படும் நியர் இன்ஃப்ராரெட். இதனால் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடிய ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் எனப்படும் சூப்பர் ஆக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் ஹைட்ராக்சில் போன்றவற்றை கட்டுப்படுத்தி மைட்டோகாண்ட்ரியாவினுடைய நலனை உறுதி செய்கிறது நியர் இன்ஃப்ராரெட் போர்ஷன். பல வியாதிகளுக்கு காரணமான ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக மேற்சொன்ன சப் செல்லுலர் மெலட்டோனின் பயன்படுகிறது. சூரிய ஒளியிலிருந்து வரும் நியர் இன்ஃப்ராரெட் இரத்த குழாய்களில் நைட்ரிக் ஆக்சைடு எனும் வாயுவை விடுவித்து இரத்த குழாயை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நியர் இன்ஃப்ராரெட் மூளைக்குள் ஊடுருவி அதன் திறனையும் அதிகரிக்கிறது. சன்ஷைன் வைட்டமின் எனப்படும் வைட்டமின் டி பற்றாக்குறையால் சுமார் 77% இந்தியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இச்செய்தி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எனும் பத்திரிகையில் 30/1/2023 அன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பெருநகரங்களில் குறிப்பாக வைட்டமின் டி டெஃபிஷியன்சி காணப்படுகிறது. எலும்புகளை வலுவாக்கும் வைட்டமின் டி, நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும் வைட்டமின் டி, தசை ஆற்றலை மேம்படுத்தும் வைட்டமின் டி, சர்க்கரை நோயை தடுக்கும் வைட்டமின் டி, குடல் நலனை மேம்படுத்தும் வைட்டமின் டி, மூளையை சுறுசுறுப்படையச் செய்யும் வைட்டமின் டி, மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் எனும் நோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் உள்ள வைட்டமின் டி. இவ்வளவு பயன்களை அளிக்கும் வைட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியிலிருந்து சும்மாவே கிடைக்கிறது. சும்மா கிடைக்கும் சூரிய ஒளியை பெற சிறிது நேரம் கூட நாம் ஒதுக்காமல் இருந்தால் அது நமது சோம்பேறித்தனம் அல்லவா?